ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழாவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல 16வது பாடல் பார்க்க போறோம். பாரின்பால் விசும்பின் பாலும் பற்றற படிப்பதன் நான் பேரென்பான் அவன் செய்மாய பெரும்பிணக்கு ஒருங்கு தேர்வார் ஆர் என்பான் அமலமூர்த்தி கருதியது அறிதல் தேற்றாம் ஈரைம்பது ஊழிக்காலம் இருந்தனன் யோகத்து இப்பால். இதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். பாரின்பால் விசும்பின் பாலும் மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் பற்று அறப் படிப்பது பிறப்புக்கு காரணமான உலக பற்றுகள் நீங்க சொல்லப் பெறுவது அன்னான் பேரென்பான் அத்திருமாலின் பெயர்களே என்று சொல்லிய கோசிகன் மேலும் அவன் செய் மாயப் பெரும்பிணக்கு அப்பரமன் செய்யும் மாயமாகிய பெருங்கலகத்தை ஒருங்கு தேர்வார் ஆர் என்பான். ஒரு சேரத் தெளிந்து தேர்பவர் யார் என்று சொல்லும் தெளிவுடையவர் எவருமிலர் என்று கூறிவிட்டு அமலமூர்த்தி கருதியது களங்கமற்ற அப்பரமன் நினைத்துள்ளதை அறிதல் தேற்றாம் அறிந்து சொல்லும் தெளிவில்லேன் ஈரைம்பது ஊழிக்காலம் 100 யுகம் வரையும் இருந்தனன் யோகத்து இப்பால் இவ்விடத்திலே யோகத்தில் இருந்தான் என்றான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது திருமால் இந்த இடத்துலதான் 100 யுக காலம் தவத்தில் இருந்தார் அப்படின்னு விஸ்வாமித்திரர் ராமர்கிட்ட சொல்றாரு. இந்த இடத்துல பாரின்பால் விசும்பின் பாலும் அப்படின்னு வர்ற இடத்துல பார் அப்படிங்கிறது பூமி நிலத்தை குறிக்கும். அதனாலதான் நம்ம இந்த உலகத்தையே ஆளக்கூடிய மன்றத்தை பாராளும் மன்றம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி விசும்பு அப்படின்னா வானத்தை குறிக்கும். திருக்குறள்ல வான் சிறப்புங்கிற அதிகாரத்துல 6வது குறள்ல விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கு பரிமேலழகரோட உரையை படிக்கிறேன் கேளுங்க. விசும்பின் துளி வீழின் அல்லால் மேகத்தின் துளி வீழின் காண்பது அல்லது மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது வீழாதாயின் அப்பொழுதே பசும்புலினது தலையையும் காண்டல் அரிது விசும்பு ஆகு பெயர் மற்ற வினை மாற்றின் கண் வந்தது. இந்த இடத்துல ஒரு மழை இல்லைன்னா எந்த உயிரினமும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்ற இடத்துல எதை உதாரணமா சொல்றாரு? நுனிப்புல், ஒரு புல்லு கூட முளைக்காது அந்த இடத்துல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஓரறிவு, ஈரறிவு, ஆறறிவு அப்படின்னு பிரிக்கக்கூடிய வகையில இருக்கிறதுலயே கீழே இருக்கக்கூடியது வந்து புல்லுதான். அதனாலதான் முட்டாள வந்து புல்லறிவாளன் அப்படின்னு சொல்றோம். ஐயா எதுக்கு சொல்ல வரேன், அந்த குறள்ல விசும்பு ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா விசும்புனா வானம்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல மேகமாக ஆகி வருவதனால் இது ஆகு பெயர் அப்படின்னு. அதனால இந்த இடத்துல விசும்பின் பாலும் அப்படின்னா விண்ணுலகிலும் அப்படின்னு அர்த்தம் பண்றோம். பற்று அறப் படிப்பது அப்படின்னு வர்ற இடத்துல பற்று அப்படிங்கிறது முதல் நிலை தொழிற்பெயர். அதாவது பற்றுதல் அப்படின்னாலும் பிடித்தல் அப்படின்னு அர்த்தம். உலக பற்றுகள்லாம் நீங்குவதற்கு காரணமாக இருப்பது அவனுடைய திருமாலின் பெயர்கள் தான். நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே நம்ம இந்த பற்றறுக்க முடியும் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றாரு. அவன் செய் மாய பெரும்பிணக்கு அப்பேற்பட்ட திருமால் என்ன செய்யறாரு அப்படின்னா பெரும் பிணக்கு அப்படிங்கிற பிணக்கு பிணக்கம் இது எல்லாமே வந்து வேறுபாட்டை குறிக்கும். அதனாலதான் காதலன் காதலி மனைவன் கணவன் மனைவி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஊடலை வந்து பிணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உண்மையான அன்பு வந்து குறையாது, ஆனா அவர்களுக்குள்ள ஒரு வேறுபாடு மட்டும் இருக்கும் அப்படிங்கறதுனால. எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம உலகம் ஒரு மாய வலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாய பெரும்பிணக்குன்னு அதான் அர்த்தம். நம்ம கம்பராமாயணத்திலே முதல் பாடல்ல என்ன பார்த்தோம்? உலகம் யாவையும் தாமுழவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு வர இடத்துல விளையாட்டுடையார், இது வந்து ஒரு திருவிளையாடல் தான். இது யாருக்கு நமக்கு புரியவே புரியாது. அதுவும் அவனுக்கு கருவி கரணங்கள் தேவையில்லை, வெறும் சங்கல்பத்தினாலேயே நடக்கக்கூடியது அப்படின்னு வேற பார்த்தோம்ல. அந்த மாதிரி இங்க அமலமூர்த்தி கருதியது, வெறும் கருதினாலே போதும் அது நடந்துடும். திருமாலுக்கு அமலமூர்த்தின்னு சொல்றாரு கம்பர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அமலா, நிமலா, நிர்மலா இது எல்லாமே அம்பாளுக்கு வந்து குற்றமற்றவள், குற்றத்தில் இருந்து நீங்கியவள், அப்பாற்பட்டவள் அப்படிங்கிற பொருள். அந்த மாதிரி இங்க மூர்த்தம்னா வடிவம்னு அர்த்தம். அமலமூர்த்திங்கிறது விஷ்ணுவை குறிக்குது. அவர் கருதியது அறிதல் தேற்றாம், யாரும் நம்ம தெளிந்து சொல்வதற்கு யாரும் இல்லை. ஏன்னா நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டது. முக்காலமும் உணர்ந்த முனிவர்களாலேயுமே முழுசா கடவுளை உணர முடியாது, அவனுடைய அருள் இல்லைன்னா அப்படின்னு பார்த்தோம்ல.
அதைத் தொடர்ந்து அப்பேற்பட்ட விஷ்ணு 50 ஊழிக்காலம், எவ்வளவு காலம் இங்க தவம் இருந்தார் அப்படின்னா, அதுவும் நம்ம 4 யுகங்கள் சேர்ந்தது ஒரு மகா யுகம், அதுல பிரளயம் வரும் அப்படின்னு பார்த்தோம்ல. ஊழிக்காலம் அப்படிங்கிறது அந்த பிரளய காலத்தை தான் குறிக்குது. 100 ஈர் அப்படின்னாலே 2 அப்படி 50 அப்படின்னா 250 அப்படின்னு அர்த்தம். நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம ஈரோடு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஈரோட்டுக்கே ஏன் ஈரோடுன்னு பேர் வந்ததுன்னா, ஓடை, 2 ஓடை சேர்ந்த சங்கமிக்கக்கூடிய ஒரு ஊர்னு அர்த்தம். அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி ஓர்னா 1, ஈர்னா 2. 50 250 100 யுகம், மகா யுகங்கள் வரைக்கும் இங்க தவம் இருந்தான். இருந்தனன் யோகத்து இப்பால், இருந்தனன்னு இருந்தான்னு அர்த்தம். இப்பால் அப்படின்னா இந்த இடத்தில், பால்ங்கிறது 7ஆம் வேற்றுமை உருவு, ஊரின் கண் உள்ளது வீடு அப்படின்லாம் உதாரணம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இப்பால் அப்படின்னா இந்த இடத்தில் அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, விண்ணும் மண்ணும் பற்றுகள் நீங்க சொல்வது பரமனுடைய பெயர்கள் தான். உலகத்தவரை இன்ப துன்பங்களிலிருந்து அடைய செய்வதும் அந்த அப்படி அப்பேற்பட்ட மாய பிணக்கு எல்லாம் தெரிந்து தெளிந்தவர் யாரும் இல்ல. அத்தகைய பெருமான் ஒரு 100 யுகங்கள் இந்த இடத்தில் யோகம் புரிந்தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. பாரின்பால் விசும்பின்பாலும் பற்றற படிப்பது அண்ணான் பேரென்பான், அவன் செய்மாய பெரும்பிணக்கு ஒருங்கு தேர்வார் ஆரென்பான், அமலமூர்த்தி கருதியது அறிதல் தேற்றாம், 50 ஊழிக்காலம் இருந்தனன் யோகத்து இப்பால். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.